ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாட்ச்சு கேசியோ F91W வாட்ச்சு. இது கேசியோவோட ரொம்பவே பேசிக் மாடலான வாட்ச்சு. ஒரு குட்டி டிஜிட்டல் வாட்ச் வித் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் இது நமக்கு வார் வச்சு கொடுத்துருக்காங்க, வார் டிசைன். ஸோ இதில் அப்கிரேடட் வெர்ஷனான ஒரு சில வாட்ச்சு மெட்டல் வச்சு வந்திருக்கு. விண்டேஜ் கலெக்ஷனாக நிறையவே போட்டிருக்காங்க. ஸோ கேசியோ சொல்கிறது என்னென்னா, இதுதான் அவங்களோட மோஸ்ட் செல்லிங் வாட்ச்சு இன்னமும் சேல் ஆகிட்டுருக்கு. அடிக்கடி உங்களுக்கு டிமாண்டில் கூட இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த வாட்ச் கிடைக்காது, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும் ஆன்லைன்லலாம். ஸோ அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த வாட்சில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாங் பேட்ரி லைஃப், ரொம்பவே டியூரபிள், ஒரு ஒரு க்ளீன் லுக் அண்ட் ஒரு விண்டேஜ் அப்பியரன்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த வாட்ச் மேக்ஸிமம் செல்லிங்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன தான் ஒரு பேசிக்கான வாட்சாக இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இது ஒரு டிஜிட்டல் வாட்ச். ஃப்ரண்ட் டைம் டிஸ்பிளேயில் நம்மளுக்கு காட்டுறது ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸு அண்ட் 6 ஆஃப் டேட்டு அண்ட் கிழமை. அண்ட் நான் டைம் 24 hour ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு 12 hours வேணும்னா ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் 12 hours வந்துடும். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டன் அலார்ம் ஆன் ஆஃப் 24 hour அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அலாரம் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். 24 hour ஃபார்மேட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நான் திரும்ப 24 hour ஃபார்மேட்டுக்கு வச்சுறேன். லெஃப்ட்டில் உள்ளது மோட், வாட்சில் உள்ள மோட் செட்டிங்ஸ் போகலாம். ரைட்டில் உள்ளது லைட், அதாவது லெஃப்ட் டாப்பில் இருக்கிறது உங்களுக்கு லைட். நீங்கள் பார்க்கலாம், இப்போது லேஸாக ஒரு க்ரீன் லைட் வரும். இதை நான் கேமராவில் வீடியோக்காக லைட் அதிகம் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, பட் நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் மோடுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிறது அலார்ம் செட்டிங். இதில் நீங்கள் அலாரம் ஆன் பண்ணலாம் அண்ட் ஆஃப் பண்ணலாம். ஸோ இதில் மொத்தம் உங்களுக்கு 2 இண்டிகேஷன்ஸ் வரும். இதை அழுத்தும் போது உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணுற அலாரத்தோட பீப் ஆன் ஆகிடும். செகண்ட் ஆன் பண்ணும்போது ஒரு பெல் இண்டிகேஷன் வருது, பார்த்துக்கிட்டிங்களா? அது உங்களுக்கு எவ்ரி ஹவர்லி பீப், அதாவது 7 மணி ஆகும்போது ஒரு அலாரம் அடிக்கும், 8 மணி ஆகும்போது ஒரே ஒரு பீப் மட்டும் வரும். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த டேஷ் லைன் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலாரம் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ அதை செட் பண்ணுறதுக்கு இந்த லைட் பட்டன் இதில் பேசிக்காக 2 ஃபங்க்ஷன். ஒன்று லைட் ஆன் பண்ணுறதுக்கும், இன்னொன்று உங்களுக்கு செட் பண்ணுறதுக்கும், செட் ஆர் ரீசெட். ஸோ இது ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ளாஷ் ஆக ஆரம்பித்தோடனே நீங்கள் டைமை மாற்றிக்கலாம். உங்களுக்கு மினிட்ஸுக்கு மாறும்போது நீங்கள் ஒன்ஸ் அகெயின் இந்த லைட் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு மினிட் செக்ஷனுக்கு போயிடும். நீங்கள் அதுக்கப்புறம் செட் பண்ணிக்கலாம். திரும்ப ஹவர்ஸ் இன்னொரு தடவை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு அலாரம் செட் ஆகிடும். அகெயின் ஹவர்ஸை மாற்றலாம், மினிட்ஸை மாற்றலாம் அண்ட் ஃபைனல் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு அலாரம்னா எதுவும் எனக்கு தேவையில்லை. ஸோ அலாரத்தை ஆஃப் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் எவ்ரி ஹவர்லி வர்ற பீப்பும் எனக்கு வேணாம். ஸோ அதனால் அதையும் நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரெண்டுமே ஆஃப் ஆகிடுச்சு. அண்ட் இந்த அலாம் 24 hour ஃபார்மேட்டில் இருக்குது. ஏன்னா நம்ம டைம் 24 hour ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால அலாரமும் 24 hour ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால தான் 24H இருக்குது. இப்போ நான் அந்த அலாரமை கேன்சல் 12 hour ஃபார்மேட் மாற்றிட்டேன்னா 10 PM கொண்டு வந்துட்டேன்னா உங்களுக்கு இங்கே 24 hour இண்டிகேஷன் இருக்காது. நான் 24 hourலேயே வச்சுக்கிறேன் அலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்ப்ளிட் டைம், ஸ்போர்ட்ஸ் டைம், எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு இருக்கிறது ஆன் ஆஃப். அகெயின் ரைட் சைடில் இருக்கிற பட்டன் உங்களுக்கு ஆன் ஆஃப். ஸோ உங்களுக்கு இது செகண்ட்ஸ் அண்ட் இது சென்டிசெகண்ட்னா ஒரு 100 செகண்ட் ஒன்றா ஒரு செகண்ட். ஸோ இது சென்டிசெகண்ட் அண்ட் இது உங்களுக்கு மினிட்ஸ். ஸோ லைட் பட்டனோட ஃபங்க்ஷன் பேசிக்காக 2, லைட் அண்ட் ரீசெட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் இது எதுவுமே பண்ணாமல் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் நீங்கள் மோட் வரும்போது உங்களுக்கு டைமை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இப்போது இது பீப் ஆகுதுன்னா அது மாற்றுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடும். ஸோ இதை நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு அது மாற ஆரம்பிச்சிடும். அண்ட் உங்களுக்கு இப்போ மினிட்ஸை மாற்றணுன்னா நீங்கள் லைட் பட்டன் செட் பண்ணு, உங்களுக்கு எந்த வேல்யூ செட் பண்ணணுமோ அதையும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ ஹவர்ஸ் செட் பண்ணணுங்கிறப்போ லைட் அழுத்தி நான் ஹவர்ஸ்க்கு வந்துட்டேன். இது ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. இப்போ 23
லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கடகடன்னு ஓடும். நான் 22 கரண்ட் டைமுக்கு கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் மினிட்ஸ் உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் என்ன டைம் வேணுமோ. 17 இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நீங்கள் செகண்ட்ஸ் வேணும்னாலும் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு செகண்ட்ஸ் தான் ஃப்ளாஷ் ஆச்சு. இப்போ செகண்ட்ஸ் தாண்டி வந்ததுக்கப்புறம் இது வந்து மந்த்து. நீங்கள் எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எடுக்கிற இன்றைக்கி மே மந்த்து. நெக்ஸ்ட்டு டேட்டு, ஸோ இன்றைக்கி 6th of May. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டேட் வேணுன்னா அதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிழமை, டியூஸ்டே. என்ன கிழமை இன்னைக்கு? டியூஸ்டே. ஆமாம், செட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ஓகேங்கிறதுனால நான் மோடை கிளிக் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ், இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம பார்த்தாச்சு. ஒரு சிம்பிளான கேஷியோ F91 வாட்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.